சாப்பிடணும். கொஞ்சம் உடம்ப ஏத்துங்க. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும். பாருங்க, சாப்பிடலனா நான் யாருன்னு காட்டுவேன். எதையும் காட்ட வேண்டாம். பேசாம இருக்க மாட்டியா? நீ சாப்பிட. ஏண்டா டே, பிலிம் டைரக்டர், இதான் உன் வேலையாடா? நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐயோ, நான் வலி தாங்க மாட்டேன் சார், அடிக்காதீங்க. இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் சார். தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டேன் சார். இருந்தாலும் நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கண்டிப்பா நான் அனுப்புறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன போலீஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்துறாதீங்க சார், ப்ளீஸ். நான் வேணும்னேலாம் அந்த தொழில ஆரம்பிக்கல சார். நானும் உங்களை மாதிரியே கடந்த 9 வருஷமா சங்கீதத்தை கத்துட்டு வர கலைஞன் தான் சார். நான் 9 வருஷமா. உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? ஆமா சார். ஸ்வரம், அபசூரம் அப்படின்னு யாருமே எனக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே இல்லை சார். நீங்களாச்சும் நான் பாடுறதை கேளுங்க சார். நின்னு கோரே. ஐயோ, போதும் 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 போதும், வேண்டாம் வேண்டாம், போதும் போதும் போதும். அப்ப சரி சார், நான் நாளைக்கு வரேன். சரி, கிளம்பு. நான் நாளைக்கு ராத்திரி இல்ல, பகல்ல வந்தாலே போதும். இந்தாங்க சார் வளையல். இதை நீங்க பத்திரமா பூட்டி வைக்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி திருடிடுவாங்க. வாட்டா சார்? ரவி மாமா, என்ன? அந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இந்தா. என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணாத. ஐயோ, என்னங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாற்ற முடியல. ஆமா, நான் என்ன பண்ண? நான் நிரபராதிமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொல்லிட்டேன். உன் வருத்தம் எனக்கு தெரியல. என்னங்க, என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, என் முகத்தை பார்த்து பொய் சொல்லவே கூடாது. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப சொல்றதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கல. ஆனா அத நான் சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு பயத்துலதான். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. சொன்னா நீ கோவப்படக்கூடாது. இல்ல, என்னால எதையும் சகிச்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. சொல்லுங்க. நான் சொல்றேன். ஆனா செத்து போன என் அப்பா மேல சத்தியமா இந்த விஷயத்துல நான் நிரபராதியா இல்லையா அப்படின்னு நீ கேட்டுட்டு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலதி பாத்ரூம்ல இருந்து
பிரபாவதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ரவிக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம மோனிஷும் அப்பா எங்கன்னு கேட்கலையா? இல்ல, அந்த ஆளை பத்தி கேட்கும் போதெல்லாம் நான் அவனை போட்டு அடிச்சிருக்கேன். அந்த அடிக்கு பயந்து அவன் இப்ப கேட்கறதே இல்ல. பிரபா, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு சந்தோஷப்பட்டது நான் தான். ஆனா இங்க பாரு, எப்பவும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவதான் நான். ஆனா நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்ல. என் மாமாவோட பையன்தான் நடராஜன். சின்ன வயசுல ஊரை விட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்தான். அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் டிரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்தேன். ஆனா கிடைச்சது இங்க. அந்த ஆள் எதுக்கு உன்னை டார்ச்சர் பண்றான்? எனக்கு தெரியல. அந்த ஆளுக்கு நான் வேணுமா? ஆனா எனக்கு அந்த ஆளை பார்த்தா பயமா இருக்கு. எதையும் பண்ண தயங்காதவன் ரவுடி பையன். சின்ன வயசுல எல்லா பிராணிகளையும் கொடுமைப்படுத்துறது தான் அவனோட ஹாபி. அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத ராட்சசன். இருந்தாலும் அவனை நினைச்சு நீ பயப்பட வேண்டியதில்ல. அந்த கடவுள் தான் உன்னை இங்க வர வச்சிருக்காரு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதுக்காக நான் எப்பவுமே அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பேன். என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் வேணும்னே இங்கே வரல. பிரபாக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அதனால் தங்குறதுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணணும். அதுக்காகத்தான் வந்தேன். இந்த வயசான காலத்துலேயும் அவளுக்கான வேலைகளை நான் தானே பார்த்தாகணும். 4 வயசில் இருக்கிற பையனை வச்சுக்கிட்டு அவள் எப்படி ஹாஸ்டலில் தங்குவா? நல்ல வேளை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு வீடு கிடச்சிது. அந்த கல்ஃபில் இருக்கானே அவன் பொண்டாட்டி ஆமினா சிஸ்டர், அவங்க கூட தான் பிரபாவும் பையனும் தங்கிக்கிட்டு இருக்காங்க. சொந்த வீடு இங்கே இருக்கிறப்ப வாடகை வீட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பிரபாவோட தலையெழுத்து தான். நீ பையனை பார்க்கலையா? நீங்க 2 பேரும் உங்க பிடிவாதத்தை விடலைன்னா அந்த பையன் நிலைமை ரொம்பவே மோசமா போயிடும் சொல்லிட்டா புரிஞ்சுக்கங்க. பிரபா கூப்பிடுறத கேட்டு சங்குச்சிதப்பான் தான் பாபுவும் கூப்பிடுறான். நீ அவனை இங்க கூட்டு வரலையா? ஆமா சித்தப்பா, நீங்க ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களே. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்கும். அவன் வீடு நல்லா வச்சுக்காரவன் தான் அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்பான். இவளை பத்தி நான் எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. நல்ல டேலண்டான டாக்டர். ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு.